எஸ்ஆர்எம் ப்ரோ சேனல் ஹேக் ஆயிட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். அத பத்தியே பேசிட்டு இருந்தா வேலைக்கே ஆவாது. அந்த சேனல ரெக்கவர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோல நான் சில வழிகள சொல்லப் போறேன். அந்த வழிய ஃபாலோ பண்றது மூலியமா அவரோட சேனலை கண்டிப்பா நம்மளாட்டி ரெக்கவர் பண்ண முடியும். அது என்னாட்டி மட்டும் முடியாது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இதனால யூடியூப் டீமுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவரோட சேனலை ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டில் போயிட்டு இருக்க இந்த ஒரு ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணணும். இது என்ன ஹேஷ்டாக்னு கேட்டிங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்ஆர்எம்ங்கிற இந்த ஒரு ஹேஷ்டாக் தான். இதை மட்டும் நம்ம ட்ரெண்ட் பண்ணி விட்டு யூடியூப் காரனுக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவரோட சேனலை ரெக்கவர் பண்ணிடுவாங்க. அடுத்து ஒரு வழி பார்த்தீங்கன்னா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு நாலேஜ் இருக்கிற யாராவது அவருக்கு ஹெல்ப் பண்ணாதான் உண்டு. ஏன்னா ஹேக்கரை பத்தி ஹேக்கருக்கு தான் தெரியும். ஸோ இந்த ஒரு நாலேஜ் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதோட நிறுத்தாம இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்ல, எஸ்ஆர்எம் ப்ரோ பத்தி போடுற எல்லா வீடியோவும் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ண தான் இது பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தெரிய வரும். தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா இது யூடியூப் கண்ணுக்கு போனா அவர் சேனலை ரெக்கவர் பண்ணிடலாம். அவரை பத்தி வீடியோ போட்டாலே நிறைய பேர் நீ காசுக்காக தான் போடுற அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றீங்க. அதனாலலாம் கிடையாது. காசுக்காக போடுற மாதிரி இருந்தா வேற ஒரு கண்டென்ட்லாம் நான் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். சப்ஸ்கிரைபருக்காகவோ காசுக்காகவோ நான் அதை பத்தி அதை போட்டுட்டு போயிடலாம். நீங்க யூடியூப் சேனல் வச்சிருந்தா கண்டிப்பா எஸ்ஆர்எம் ப்ரோ பத்தி வீடியோ போடுங்க. அது மட்டும் இல்லாம யூடியூப் சேனல் இல்லாதவங்க இந்த மாதிரி கண்டிப்பா பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு போய் சேரும். 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறது சும்மா கிடையாது. இதே மாதிரி வேற யாராச்சும் சேனல் வச்சு இந்த மாதிரி கொலாபரேஷனுக்குலாம் இனிமேல் லிங்க் தொட சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு தொட்டாதீங்க. ஒரு தடவை நடந்ததே போதும். சேனல் வச்சிருக்கிற எல்லாருமே கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க. லைவ்லயே அவர் சிரிச்சு பார்த்திருக்கலாம், கோவப்பட்டு பார்த்திருக்கலாம். முத தடவையா பாத்தீங்கன்னா அழுது பார்க்கிறோம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு கடைசியா ஒரே ஒரு வழி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ப்ரே பண்றது தான். வேற வழியே இல்ல. கவலைப்படாதீங்க ப்ரோ. கண்டிப்பா உங்களோட சேனல் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிரும்.